Jam 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 jam. மனம் விரும்பதே உன்னை உன்னை மனம் விரும்பதே உறங்காமலே கண்ணும் கண்ணும் சண்டை போடுதே நீதானே சுகந்தானடா நெஞ்சில் உன் முகந்தானடா ஐயோ மறந்தேனடா உன் பேரே தெரியாதடா மனம் விரும்பதே உன்னை உன்னை மனம் விரும்பதே. அடடா நீ ஒரு பார்வை பார்த்தாய் அழகாய் தான் ஒரு புன்னகை போத்தாய் அடி நெஞ்சில் ஒரு மின்னல் வெட்டியது வெட்டியது அதிலே என் மனம் தெளியும் முன்னே அன்பே உந்தன் அழகு முகத்தை யார் வந்தின் நிலமார்பில் ஒட்டியது ஒட்டியது புயல் வந்து போனதொரு வனமாயானதடா என்னுள்ளம் என் நெஞ்சில் உனது கரம் வைத்தால் என் நிலைமை அது சொல்லும் மனம் ஏங்குதே மனம் ஏங்குதே மீண்டும் காண மனம் ஏங்குதே நினைத்தாலே சுகம்தானடா நெஞ்சில் உன் முகம்தானடா ஐயோ மறந்தேனடா உன் பேரே தெரியாதடா மனம் விரும்பதே மனம் விரும்பதே உன்னை உன்னை மனம் விரும்பதே உன்னை உன்னை மனம் விரும்பதே. அடடா நீ ஒரு பார்வை பார்த்தாய் அழகாய் தான் ஒரு புன்னகை போத்தாய் அடி நெஞ்சில் ஒரு மின் வெட்டியது அதிலே என் மனம் பிணியும் உன்னே அன்பே உந்தன் அழகு முகத்தை யார் வந்து இளமார்பில் ஒட்டியது சட்டென்று சலனம் வரும் என்ற ஜாதகத்தில் சொல்லலே நெஞ்சோடு காதல் வரும் என்று நேற்று வரை நம்பலை என் காதலா என் காதலா நீ வா என் காதலா நினைத்தாலே சுகந்தானடா நெஞ்சில் உன் முகம்தான்
ஹாய் மேம். ஹாய் சார். நல்லா பாடினீங்க மேம், சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. கொஞ்சம் இடத்துல வந்து எப்படின்னா நாம் அதை வந்து லேசி சிங்கிங்னு சொல்லுவோம். எப்படின்னா டக்குன்னு பாடி முடிக்கிறதுக்கான ஒரு இது ஃபீல் இருக்கிற மாதிரி, எப்படா இந்த பாட்டு முடியும் அப்படின்னு ஒரு ஃபீலில் பாடுற மாதிரி. ஆனால் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ஸ் இருக்குது. பிச்செல்லாம் வந்து சம்டைம்ஸ் ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஓகே தான். ஸோ நீங்கள் வந்து அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் மனசில் வந்து டக்குன்னு இந்த பாட்டை முடிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து அது வந்து பாட்டில் தெரியுது. ஆனால் நல்ல ஒரு பாட்டு வந்து நீங்கள் ரொம்ப எஃபர்ட் எடுத்து பாடியிருக்கீங்க, சூப்பராக தான் இருக்குது. அண்ட் உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, இப்போ ஒரு கரோக்கே போட்டு நீங்கள் ஒரு பாட்டு நீங்கள் பாடணுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பேசிக்ஸில் கொஞ்சம் எக்ஸசைஸ் அதெல்லாம் இருக்குது. அது யூடியூப் எல்லாருக்கும் இப்போ அக்சசிபிள் தானே, அதில் பார்த்தாலே நிறைய எக்ஸசைசஸ் கிடைக்கும். அது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் கரோக்கே போட்டு ஒரு பாட்டு பாடணுன்னா கரோக்கே போட்டே வந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அதிலே வந்து பிட்ச் வந்து ரொம்ப கரெக்ட் பண்ண முடியும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஹாய் மேம். ஹாய் சார். நல்லா பாடினீங்க மேம், சூப்பராக இருந்துச்சு. அதான் அவங்க இப்போ நம்ம டெக்னிக்கலாக அந்த வேர்டை நம்ம சொல்லணும் அப்படின்னா பிரெத் கண்ட்ரோல் தான். அந்த க்ளீனாக சொல்லணும் அப்படின்னா பிரெத் கண்ட்ரோல். ஏன்னா ஒரு பாட்டு வந்து நம்ம பாடும்போது எந்த இடத்துல ஸ்டாப் பண்ணணும், எந்த இடத்துல முடிக்கணும் அப்படின்றது, அப்போ தான் அதனுடைய டைனமிக்ஸ் வரும்போது கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி அந்த சங்கதியெலாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணுங்க. கர்நாடிக் படிச்சுட்டு இருக்கீங்களா? சின்ன வயசில் படிச்சிருக்கேன் சார். சரிங்க. பேசிக்ஸ்லாம் படிச்சிருக்கேன். கண்டினியூ பண்ணலையா அதுக்கப்புறம்? பண்ண முடியல. ரொம்ப நல்லா இருந்தது மேடம். நல்ல சூஸியான சாங்கு. ப்ராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் சார்.